ஹலோ குக்கீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம ஜிம்மினோட ஃபஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம்னா, உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் மேரேஜ் ஆகியிருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ். ஸோ லைக் நீங்கள் ஒரு கனவோடு தான் வந்திருப்பீங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் சமைக்கிறீங்க. அதை சாப்பிட்டு ஜிமின் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணல. நீங்களும் பெருசாக கேஷுவலாக எடுத்துக்கிட்டீங்க. சரி பரவாயில்ல விட்டுக்கலாம் அப்படின்னு. அவன் ஏதோ டென்ஷனில் இருப்பான் போலான்ட்டு. அதுக்கப்புறம் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் மாடியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் வரல. அப்புறம் தான் சரி ஏதோ சவுண்ட் வந்திருக்கும். கீழே போய் பார்த்தா யாரோ ஜிமின் கொன்னுட்ருக்கான். நீங்கள் ரொம்ப பயந்துடுறீங்க. நீங்கள் பார்த்து கத்தவும் அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை விரட்டிட்டு லைக் உங்கள் ரூம்குள்ளேயே வந்துடுறான். அப்புறம் தான் பார்த்தா லைக் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறான். நீங்கள் அப்புறம் சொல்கிறீங்க பீரியட்ஸ்ன்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் ஏமாத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து உங்களை விட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் டைம் கொடுக்குறான். ஸோ இப்படியே போகுது கொஞ்ச நாள். நீங்கள் எப்படியே எஸ்கேப் ஆகிறதுக்கு ரூட்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க. எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக அன்றைக்கி பீரியட்ஸ் வந்திருக்கும். அந்த பிளட்டை பார்த்துட்டு ஜிமின் கோவமாக வந்திருப்பான். நீங்கள் அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பீங்க. அதுலேருந்து கண்டினியூஷனில் பார்க்கலாம்டா. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஸ்ட்ரெயிட்டாக கற்றுக்குள்ளே போகலாம். உங்களை அப்படியே தள்ளி உங்கள் மேலே அப்படியே லேடவுன் ஆகுறான். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் வயான், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். புருஷன்கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையா எப்படி மறக்கணும் வயான்? என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அன்னைக்கு பீரியட்ஸ்னு போய் உனக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு இந்த மாதிரி பொய் சொல்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காதா? ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் வயான், ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன உன்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லைக் நீங்கள் அப்போ இது வச்சுருக்க மாட்டீங்க. லைக் வெளில வந்திருப்பீங்க. சரி வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் உள்ளே தான் இருந்திருக்கும் உங்கள் பெட்டிக்குள்ளே. ஸோ நீங்கள் அப்போ தான் வந்திருப்பீங்க. அவள் மட்டும் போட்டிருக்கீங்க. ஸோ அவன் வந்து லைக் அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டுறான். விட்டு எனக்கு பயங்கரமாக வயிறு வலிக்குது. தெரியாமல் போய் சொல்லிட்டேன். ஏன்னா உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது ஜிம்மன். கிட்ட தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சொன்னேன். ஆனால் இப்போ நான் உண்மையிலுமே பீரியட்ஸில் இருக்கேன். எனக்கு ரொம்ப வலிக்குது வயிறு. ப்ளீஸ் என்னை விட்டு ஜிம்மன், வலிக்குது. முடியவே முடியாதுடி. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படி அழுகுறீங்க. அவன் மெஸ்ஸையே பார்க்கல. உங்கள் டவல் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். இதை தான் என்கிட்ட இருந்து மறைச்சி வைக்க முயற்சி பண்ணியா? அது இதுக்கப்புறம் முடியாதா? இதுக்கப்புறம் முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. என்னால் முடியல வயிறு வலிக்குது விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ லைக் உங்கள் ஹார்ட் அவுட் அப்படியே க்ரை பண்ணுறீங்க. முடியாதுடி, முடியவே முடியாது. இன்னைக்கு உன்னை நான் வேட்டையாடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களால் முடியல. லைக் நம்ம ஸ்ட்ரென்த்தை மீறி காலை வந்து இது பண்ணால் ரொம்ப வலிக்கும்ல. உங்கள் அப்படியே அது சதெல்லாம் பிடிக்குது உங்களுக்கு. ஐயோ ஜிமின் விட்டுறேன்னு வலிக்குது, ப்ளீஸ் என்ன வலிக்குது விட்டுரு. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே லைக் இன்சர்ட் பண்ணலான்னு வரான். பார்த்தா ஸ்ட்ரெயினாக இருக்கும். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறான். இங்கே அப்படியே அழுது உங்கள் கண்ணுக்குலாம் செவந்து ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி அழுதுட்ருக்கீங்க. அவனுக்கு ஏதோ ஒன்று ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். அப்படியே அந்த டவலை திருப்பி அவங்க மேலே போட்டு சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஏஞ்சி போகிறான். நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் போயிட்டு பேட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே அந்த பெட்டு ஓரமாக உட்காந்துருக்கீங்க. பெட்டில் கூட உட்காரல, அந்த பெட்டு ஓரமாக கீழே உட்காந்துருக்கீங்க. அவன் அப்போ தான் வரான். ஏய் நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே பார்க்குறீங்க. உனக்கு அதிகபட்ச டைம்லாம் இல்லை, 3 நாள். அதுக்கப்புறம் இந்த ஜிமின் யாருன்னு நீ பார்ப்பேன். ஒரு நிமிஷம், எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? உன்னை கல்யாணம் பண்ணதை தவிர நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எதுவும் தப்பு பண்ணலடி. நீ எதுவும் தப்பு பண்ணவே இல்லை. பண்ணது எல்லாம் உங்கள் அப்பன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன எங்கள் அப்பாவா? எங்கள் அப்பா என்ன தப்பு பண்ணார்? எங்கள் அப்பா என்ன தப்பு பண்ணார்? உங்கள் அப்பா என்ன தெரியுமா பண்ணா? அதுக்கப்புறம் அவன் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். ஆக்சுவலாக ஜிமினோட அப்பா அம்மா 2 பேருமே பிஸ்னஸ் மேன் தான். ஸோ ஐ மீன் பிஸ்னஸ் லைக் ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு லெவலில் இருந்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தா லைக்
ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கும். அந்த ப்ராஜெக்ட்னால இன்னுமே அவங்க வந்து செம்ம க்ரோ ஆகுறாங்க. லைக் எல்லாம் லைக் அந்த எஸ்கேவே அதை பற்றி தான் பேசும் போல். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல க்ரோத்து. இது வந்து லைக் உங்கள் அப்பாவுக்கு பிடிச்சிருக்காது. அவரோட வந்து லைக் உங்கள் கம்பெனி பேர் கிம் கம்பெனி, அவங்களது பார்க். ஸோ இந்த பார்க்னால கிம் கம்பெனிக்கு ரொம்ப லாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து 2 கம்பெனி எப்போவுமே போட்டிக்கு இருந்திருக்கும். ஆனால் லைக் இந்த ஒரு ப்ராஜெக்ட்னால இவ்வளோ க்ரோத் ஆகுன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா எதிர்பார்த்துருக்கவே மாட்டார். ஸோ இதனால் ரொம்ப லாஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப கோவமாகறாரு. இந்த பார்க் குரூப்பை அழிச்சே ஆகணும். இவனுக்கு இருந்தானுங்கன்னா என்ன என் கம்பெனி க்ரோ ஆக விட மாட்டானுங்க. என்ன பண்ணுறது பார்த்துக்கிறேன். அவங்கள அடிக்கடுத்து ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக யாருக்கோ கால் பண்ணுறான் போல். ஸோ கால் பண்ணோன்னே ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 பேர் வந்து நிற்கிறானுங்க. பாஸ் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுங்கிட்ட ஏதோ சொல்கிறான். ஓகே பாஸ், நீங்கள் சொன்னதை முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு 1/2 hourல கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்படியே நைட் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ இங்கே ஜிமின் தான், அவனுக்கு 10 வயசு இருக்கும். ஸோ அவங்க அப்பா அம்மா கூட விளையாண்டுருக்கான். மாமி இங்கே பாருங்கள், நான் 1 2 சொல்வேன், அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒளிஞ்சுக்கணும். அப்பா நீங்கள் அன்றைக்கி மாதிரி சீட் பண்ணக்கூடாது. அம்மா நீங்கள் நல்ல இடத்துல ஒளிஞ்சுக்கணும். ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிடுறேன். எப்போ பார்த்தாலும் நீங்கள் தான் ஃபஸ்ட் அவுட் ஆகுறீங்க. இந்த வாட்டி நான் அப்பாவை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து எப்போவுமே ஜாலியாக விளையாண்டுருப்பான். அவங்க அப்பா அம்மா அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க ஜிமினை. ஸோ லைக் அவங்க விளையாண்டுருக்காங்க. அங்கே போய் அவங்க அப்பா ஒளிஞ்சிட்டாரு, அவங்க அம்மாவும் போய் ஒளிஞ்சிட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்புகிறான். லைக் பெருசாக லைட் போடல, ஏன்னா வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி விளாட்றாங்க. அவங்க வீடு கொஞ்சம் பெருசு தான். ஸோ லைக் அவன் வந்து அப்படியே தேடி வந்துட்டுருக்கான். அப்பா எங்கே இருக்கீங்க, நான் உங்களை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தேடி வரான். நீங்கள் யூஸ்வலாக ஒளிகிற இடம் எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லிட்டு அவன் வந்துட்டு இருக்கான். ஸோ லைக் அவன் வந்துட்டு இங்கே தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அவங்க அப்பா அங்கே இல்லை, எங்கே கபோர்டில் ஒழிஞ்சிட்ருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்ருக்கான். கிட்ட வரும்போது தான் பார்க்குறான், அங்கே யாரோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தவங்க பிடிச்சிட்ருக்காங்க, ஒருத்தவங்க வந்து விட சொல்லி ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் பார்க்குறான். யார் அது, அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக ஓடுறான். பார்த்தா லைக் நான் 2 பேர் சொல்லியிருப்பேன்ல. ஸோ ஒருத்தன் வந்து ஜிமினோட அப்பாவை பிடிச்சிருக்கான். விடுறா. என்ன எங்கள் பாஸ்கிட்டேவா? எங்கள் கிம் கம்பெனி எங்கள் பாஸ் உன்னை போட சொல்லியிருக்காரு. உன்னை போட்டுட்டு 1/2 hourல சொன்னால் எனக்கு 1 கோடி கொடுப்பாரு. உன்னை கொன்னுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் எந்த தப்பு பண்ணலை. நீ உன் கம்பெனி இவ்வளோ பெருசாக க்ரோ பண்ண தான் தப்பு. அது உன் கம்பெனியால் எங்கள் பாஸ்க்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா? உன்னை போட சொன்னார், அதுக்கு தான் வந்திருக்கேன். உன்னை போட தான் போகிறேன். என்ன இவன் தான் உங்கள் பையனா? அவன் கண் முன்னாடியே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கழுத்தில் கத்தி அப்படியே அப்படியே கட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படியே கட் பண்ணுறாங்க. ஜிமின் மூஞ்சில் அப்படியே ரத்தம் தெறிக்குது. அப்பா அப்பா அவனுக்கு அப்படியே செம பயம். சின்ன பிள்ளை தானே, அவனுக்கு என்ன தெரியும். அப்படியே போயிட்டு அவன் அப்படியே ரத்தம் அப்படியே ஊற்றிட்டு இருக்கு. என்னடா தம்பி பாரு உங்கள் அப்பா, அடுத்தது உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படியே அவன் அப்படியே ரத்தத்தை பார்த்துட்டு அப்படியே திரும்புகிறான். பார்த்தா அவங்க அம்மாவை இன்னொருத்தவன் பிடிச்சி வச்சுருக்கான். விட்டுருங்க அங்கிள், எங்கள் அம்மாவையாவது விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு எங்கள் அம்மாவாவது வேணும், பாவம், அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அவன் முட்டி போட்டு கெஞ்சிட்ருக்கான். இல்லைப்பா, உங்கள் அப்பா அம்மா 2 பேரையும் முடிச்சாதான் எங்களுக்கு பணம் தருவாங்க. ஆளுக்கு 1 கோடி 2 கோடி தரத்தான் சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் அங்கிள் நான் தரேன், ப்ளீஸ் ப்ளீஸ். நீ என்ன தரத்துப்பா, என் பாஸ்க்கு நான் லாயலாக இருப்பேன். இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே அதே மாதிரி கொள்கிறாங்க. அந்த ரத்தம் வேகமாக வந்து தெரிச்சிருக்கும் ஜிமின் மேலே. அப்படியே பார்த்துட்டு அம்மா அப்படி சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுறான். அவன் அப்படியே எல்லாத்தையுமே சொல்கிறான். உங்களுக்கு அப்படியே கண் கலங்குது. என்ன எங்கள் அப்பா இப்படி பண்ணாங்களா? ஆமாம், உன் அப்பந்தான் பண்ணான்.
எங்கள் அப்பா அம்மா 2 பேரையும் கொண்டவங்கள நான் எப்போயோ கொண்டுட்டேன். இவன் உங்கள் அப்பா கொஞ்சம் பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கான்ல, அதான் அவனை டேரெக்டாக கொண்டுட்டா பெருசாக வழி தெரியாது. உன்னை கல்யாணம் பண்ணி உன்னை அணுவாக சித்திரவதை பண்ணி உங்கள் அப்பா கிட்ட தினமும் காட்டணும். அப்போ தான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாவணும். அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்றான். ப்ளீஸ், எங்கள் அப்பா தானே பண்ணார், நான் என்ன பண்ண? நீ ஒன்றும் பண்ணலை அவன். ஆனால் உங்கள் அப்பா அவன் அனுபவிக்கணும்ல. அவனை அடித்தா அவனுக்கு மட்டும்தான் வலிக்கும். ஒன்றை டார்ச்சர் பண்ணான்னு வச்சுக்கோ, உன் குடும்பம் எல்லாத்துக்கும் வலிக்கும். அதை நான் பார்த்து ரசிக்கணும் அவன், ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்புறம் திரும்பி உன்னால தான் என்ன மாஃபியாவே ஆனேன். என்னை எதிர்க்கிறவன் எவனும் இதுவரை உயிரோடு இருந்ததில்லை, உங்கள் அப்பனை தவிர. உங்கள் அப்பனை போட தான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கேன், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் அப்படியே தள்ள அடிச்சுட்டு அழுவுறீங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் இங்கேருந்து தப்பிக்கவும் முயற்சி பண்ணலை. பிகாஸ் உங்களுக்கு ஹோல் ஸ்டோரியுமே தெரிஞ்சிருச்சு உங்கள் அப்பா மேலே தான் தப்புன்ட்டு. சரி, எங்கள் அப்பாவோட லைக் அவர் செஞ்ச பாவத்துக்கான இது பலனை நான் அனுபவிக்கிறேன்ற மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஜிமினும் பார்ப்பான், சிசிடிவி கேமரா இதுக்காகவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ஆனால் நீங்கள் அங்கேருந்து தப்பிக்கிற மாதிரி இல்லை. இப்படியே 1 வீக் ஆகுது, உங்களுக்கு அந்த இது பீரியட்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி ஜிமின் வரான், செம்மையாக குடிச்சிட்டு வரான். அப்போ தான் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஜட மாதிரி உட்காந்துருக்கீங்க. இப்போ எந்த அழுவையும் இல்லை, எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. என்ன வாயன், நானும் 1 வாரமாக பார்க்குறேன் நீ எஸ்கேப் ஆவன்ட்டு இங்கே இருக்கா? பயம் விட்டு போயிடுச்சா என்ன? இல்லை ஜிமின், பயம் விட்டு போகல. எங்கள் அப்பா பண்ண பாவத்துக்கு நான் அனுபவிச்சுக்கிறேன். அவரை விட்டுரு. அவர் பணத்து மேலே பேராசை பிடிச்சவர். அதனால்தான் நீ யாருன்னு தெரியாமல் உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அதுக்கான பலன் நான் அனுபவிக்க வேணாம்? அனுபவிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்னை என்னவோ பண்ண போகிறேன்னு தெரியுது. அதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன் சிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அவன் வரான், லைக் உங்கள் அப்டேட் டிஷர்ட்டை கிழிச்சிட்டான், உள்ளே தூக்கி போடுறான். நீங்கள் எதுவுமே பண்ணலை, அப்படியே லிட்ரலி பொண்ண மாதிரி அப்படியே படுத்துட்டீங்க. அவனும் அப்படியே அண்ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே உங்கள் மேலே வந்து லேடவுன் ஆகுறான். பொயன், அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு செம்மையாக இருக்குடி, ஒன்று ரசிக்கணும் வயன். உங்கள் அப்பனுக்கு நீ அழுகிறது எல்லாத்தையும் நான் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அவன் அப்படியே உங்களை அப்படியே ஹாஷாக கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணும்போது உங்கள் லிப்ஸ் அப்படியே கடிச்சிட்றான், அப்படியே ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் லைக் அப்படியே பார்க்குறான். இப்போ தான் நீ ரொம்ப அழகாக இருக்க பாரு, இப்படி ரத்தம் வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்களை ஒரு உங்கள் கையும் காலையும் வந்து கட்டிட்டான். அதை மாதிரி லைக் ஹெட்டோட எட்ஜ் இருக்குது தெரியுமா, அதில் கட்டிட்டான். உங்களால் மூவ் பண்ண முடியாது. அது எது கட்டுற? நீ கொலையே பண்ணாலும் இங்கேருந்து போக மாட்டேன். என்ன வேணால் பண்ணிக்கோ ஜிமின், என்ன வேணால் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே லிட்ரலாக கண்ண மூடி அப்படியே படுத்துட்டீங்க. இதோ பண்ணுறேன் டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிமின் வலிக்குது ஜிமின், விட்டுரு ஜிமின் ப்ளீஸ், வலிக்குது ப்ளீஸ். அழமாட்டேன்ன, எந்த ஃபீலிங்ஸும் இருக்காது என்ன, அழுவுற. இங்கே அப்படியே அழுதுகிட்டே அவனை பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் தான் உன் வாழ்க்கை நரகமாக போகுது வயன் பண்ணுறான். அவனுக்கு இருக்கிற எல்லா வரையும் காட்டுறான். உங்களுக்கு அங்கே இருந்து அதை கண்டுக்கவே இல்லை. என்ன யோஜனா? பரவாயில்ல, உங்கள் அப்பா மாதிரி கேடு கட்ட போய் நீ இருப்பான்னு நினச்சேன். இல்லை பரவாயில்ல, எனக்காக உன்னை சேவ் பண்ணி வச்சுருந்துருக்கல, அதனால தான் நான் ருசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கிஸ் பண்ணுறோம். அவ்வளோ எட்ஜு, ரொம்ப டெத்தோட எட்ஜுக்கு கொண்டு போகிறான். அதை பார்த்து அவ்வளோதான், உங்களுக்கு முடியல. இங்கே அப்படியே உங்கள் லைக் அடிச்சிருக்கான், கன்னத்தில் பளிச்சுன்னு அடிப்பான். ஸோ அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே ரெட் ஆகியிருக்கு, அங்கவே ரத்தம் வருது. நீங்கள் அப்படியே லிட்டரலாக மயங்கிற மாதிரி அப்படியே கடந்துக்குவீங்க. இன்றைக்கி இது போதும், நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே படுத்துடுறான் பெட்லேருந்து இறங்கி. நீங்களும் அப்படியே தூங்கிட்டீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது.
அதுக்கப்புறம் லைக் அவன் காலைல அவன் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறான். இவன் பார்த்தோன்னே அவங்க கை கால்லாம் அப்படியே கட்டியிருக்கும்ல, அப்படியே தான் இருக்குது. வயன், எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதை பண்ணிட்டேன். ஆனால் நீ அழுதது இன்னுமே காதில் கேட்டுக்கிட்டே இருக்க. எனக்கு தெரியல நான் பண்ணுறது சரியா தப்பானு. ஆனால் ஒன்றை பழி வாங்கினா தான் உங்கள் அப்பா எனக்கு வலிக்கும். அதில் மட்டும் நான் முடிவாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவன் அந்த கையெல்லாம் இருக்குல்ல, அந்த கையெல்லாம் அப்படியே அவுத்து விட்டுறான். நீங்கள் அது கூட தெரியல, நீங்கள் அப்படியே மயங்கின மாதிரி தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் அப்படியே அங்கேருந்து போகிறான், பெட்ஷீட்டை மட்டும் அவங்க மேலே போட்டு. அப்புறம் அவன் வேலையை அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். நீங்கள் தான் லைக் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எழுந்திருக்கிறீங்க. உங்களுக்கு உடம்பெல்லாம் செம்ம வலி, அப்படியே லைக் வயிறு அடி வயிறு பிடிச்சிட்டு அழுகுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. எனக்கு ஏன் இந்த பாவம், ஏன் ஏன் இப்படி வலிக்குது ரொம்ப. அவருக்கு பொண்ணா பிறந்தது தவிர நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல. ஜிமின் பாவம் இல்லை, அவ அவ அவங்க அப்பா அம்மாவை அவ கண்ணு முன்னாடி எழுந்தது இப்படி இருந்திருக்கும். உனக்கு இது தேவைதான் மேன், உனக்கு இது தேவைதான். அப்படியே அழுகுறீங்க, அவங்களால சுத்தமாக முடியல. நீங்கள் ஏஞ்சி போகிறீங்க, அப்படியே ஆகுது உங்கள் கால்லேருந்து. அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இதுக்கு என்ன நீ கொன்று இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்க போகிறீங்க. அப்படியே தண்ணி படம் அப்படியே எரியுது உங்கள் உடம்புலாம். நீங்கள் லிட்டலாக அப்படியே பாத்ரூமில் உட்காந்து அப்படியே கீழே உட்காந்து அழுதுகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் அந்த பாத்ரூம் விட்டே வரீங்க, நடக்க முடியாமல் அப்படியே நடந்து. என்ன பண்ணுறது, முடியல, ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ் என்னை கொண்டுடு ஜிமினா, என்னை கொண்டுடு. நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க, எதுவுமே சாப்பிடல. அப்படியே உட்காந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு அப்படியே பேய் மாதிரி உட்காந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வரான். ஏய், அப்படியே பொறுமையாக அப்படியே பார்க்குறீங்க கண்ணை திறந்து. என்ன காலேருந்து கீழே வரல போல், நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன எனக்கு எப்படி தெரியும் தானே பார்க்குற, உன்னை கண்காணிக்க தான் சிசிடிவி வச்சுருக்கானே. எதுவுமே சாப்பிடல போல். நான் சாப்பிட்டேன் என்ன, சாப்பிடல உனக்கு என்ன, நான் செத்தா என்ன, உயிரோட இருந்த உனக்கு என்ன, உன் வேலையை மட்டும் நீ பாரு. என்ன வாயில் ரொம்ப நீளுது, வார்த்தை ஆழ்ந்து பேசு. நீ பேசுறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு, புரியுதா? ஒரு வார்த்தை தப்பாக பேசுனன்னு தெரிஞ்சது கொன்றுவான். அதை செய் ஜிமின், அதை ஃபஸ்ட்டு செய். ரொம்ப சந்தோஷமாக சாகுறேன். அதை நான் அதுக்குள்ளே உனக்கு இந்த கிஃப்டை கொடுக்க மாட்டேன். நீயா விட்டு அழுது அழுது உங்கள் அப்பா என் காலில் விழுந்து கிழிஞ்சிடும், அது வரையும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் உங்களுக்கு வந்து அங்கங்கே லைக் ரத்தம் வந்திருக்கும் தெரியுமா, ஃபுல்லாக உங்கள் உடம்புலாம் எடுக்கல, அங்கங்கே கை கால்லாம் ரத்தம் வந்திருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து உங்கள் அப்பாவுக்கு அனுப்புகிறான். அன்னோன் நம்பர்லேருந்து வந்து யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஜிமின்னு சொல்லிட்டு. என்ன இது இது மாப்பிள்ளை நம்பர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருப்பீங்க அவரோட நம்பரை. ஸோ அவங்க பார்க்கும் போது தான் தெரியுது அது ஜிமின் நம்பரு. என்ன இது இது வயன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. லைக் உங்களுக்கு வந்து கை மடக்கு இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து மச்சம் இருக்கும், அதை பார்த்தோம் தான் தெரியுது வயன். ஐயோ பொண்ணுக்கு, அவர் ரொம்ப அப்படியே உடஞ்சி அழுகிறாரு. என்னடா என் பொண்ணை இப்படி பண்ணி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல. உங்கள் அப்பா அப்படியே வராரு உங்கள் மேன்ஷனுக்கு தான். பாடி கார்ட்ஸ் யாருமே விடல, ஜிமின் வெளியிலேருந்து பார்க்குறான். அந்த ஆளை விடு அப்படின்னோன்னு அதுக்கப்புறம் அவன் வரான். என் பொண்ணு என்ன பண்ணி வச்சுருக்க, என் பொண்ணு என்னடா பண்ண, என்ன 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 அவ்வளோ ஷாக் ஆகுற? அப்போது எங்கள் அப்பா அம்மா என் கண் முன்னாடியே கொன்னே, அப்போது அதெல்லாம் கணக்கு இல்லையாடா? அப்போ தான் அவன் பார்க்குறான். நீ நான் மிஸ்டர் பார்க்கோட ஒரே பையன், பார்க் ஜிமின். ஜிமின் அந்த 10 வயசு பையன்? ஆமாம், நானே தான். என்னை விட்டீங்க, அதான் நான் இப்படி வளர்ந்து வந்து நிற்கிறேன். இதுக்கப்புறம் உன் பொண்ணையும் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்றான். லைக் அப்படியே அவர் வந்து காலில் விழுந்து கெஞ்சுறாரு, என்னை கொண்டுடு, என் பொண்ணைய விட்டுரு, அவள் எதுவுமே பண்ணுது,
அவளை இளவரசி மாதிரி வளர்த்துருக்கேன். அவளை இப்படி கொடுமை பண்ணி வச்சுருக்கேன். ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டு. அதுக்கப்புறம் அப்படியே அவன் பார்க்குறான், அப்படியே எட்டி உதைக்கிறான். அவன் அப்படியே போய் கீழே விழுறாரு அவங்க அப்பா. இதுக்கப்புறம் இங்கே இந்த வீட்டு பக்கம் கால் எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன், காட்ஸ் அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் காட்ஸ் வந்துடுறாங்க. அவனை பிடிச்சி வெளில இழுத்து போயிடுறாங்க. அப்படியே அழுதுகிட்டு அந்த வாசல்லே நின்று பார்த்துட்டு இருக்கான். வயன் வயன் எங்கம்மா இருக்க, என்னை வந்து பாருமா, ஒரு வாட்டி பாருமா அப்பாவை அப்படி சொல்லிட்டு வெளிலேருந்து அழுதுட்டு இருக்காரு. உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது, நீங்கள் பெட்டில் உட்காந்து அப்படியே அழுதுட்டு இருக்கீங்க. ஏ வயன், நீங்கள் எதுவுமே இது பண்ணல, முன்னை தாண்டி என்ன ஒழுங்கா வந்து சாப்பிடு. நான் எதுக்கு சாப்பிடணும், நான் சாப்பிட மாட்டேன், என்னை விட்டுரு. என்ன விடவா, உன்னை விடுறதுக்கா இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், நல்லா சாப்பிட்டா தானே அடுத்த பனிஷ்மெண்ட்க்கு ரெடி ஆக முடியும், உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படியே உங்களை முடிய பிடிச்சி கீழே இழுத்துட்டு வரான். இழுத்துட்டு வந்து சாப்பாடு அப்படியே வைக்கிறான். சாப்பிட மாட்டேன், விடு, என்னை விடுச்சு மேன், நான் சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊட்டி வர அவங்களுக்கு. ஒழுங்கா தண்ணியை குடி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறான். அப்படியே ஊட்டி விட்றான், திணிக்கிறான் வாயில். அதாவது சாப்பிடவே முடியல. அப்படியே அழுகுறீங்க, மயிறு மாதிரி அழுதுட்டு இருக்காத, மூடிக்கிட்டு இரு அப்படின்றான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க அழுதுகிட்டு. நான் என்னடா பண்ணேன், என்ன ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அப்படியே லிட்ரலாக அப்படியே அழுதுகிட்டே அப்படியே பார்க்குறீங்க. ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நைட்டு நான் அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறான் அவன் பிஸ்னஸை பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவன் போயிட்டு டேவங் தான் பார்க்குறான். டேய், நேற்று செம்மையாக பண்ணண்டா, அவளை அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. அவங்க அப்பா இன்னைக்கு காலில் வந்து என் காலில் விழுறான்டா, அந்த ஆளை என் கையால் தான் போடணும். அதுக்கு முன்னாடி இன்னும் அவளை டார்ச்சர் பண்ணி அந்த ஃபோட்டோ வீடியோலாம் அவங்க அப்பனுக்கு அனுப்பி அவனை மென்டலி கொல்லணும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாக கொல்லணும் அப்படின்றா. அப்படியே அங்கே மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு, இதில் உனக்கு என்ன பயன், எனக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேவங், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பைத்தியக்கார மாதிரி பேசாத. அவள் என்னடா பண்ணா, அவங்க அப்பனை கொல்றதுனா கொல்லு, அவளுக்கு இந்த ரிவெஞ்சுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை. அவளை ஏன்டா இப்படி பண்ணுற, அவள் ரொம்ப நல்ல பொண்ணுடா, நீ என்ன சர்டிஃபிகேட்டை கொடுக்குற. ஜிமின், ஒன்று புரிஞ்சுக்கோ, உனக்கும் அவங்க அப்பனுக்கும் தான் பகையை தவிர அவள்கிட்ட இல்லை. பாவண்டாவ, அந்த கல்யாணத்தில் அவளை பார்க்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த பொண்ணு கண்ணில் ஒரு வெஞ்சம் லைக் ஒரு ஒரு கள்ளத்தனை கூட தெரியல, அவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்தாடா. அவளை போயாட எப்படி பண்ணுற, விட்டுரு ஜிமின், அவள் பாவம். என்ன பாவம், ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, இவளை நான் இன்னும் டார்ச்சர் பண்ணுண்டா, இன்னும் டார்ச்சர் பண்ணி அவளை கொன்னுடு. அவனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம், உங்கள் அப்பாவை அநியாயமாக கொன்னா, இப்போ நீ அவள் பொண்ணை அநியாயமாக கொல்ற. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கும் உனக்கும் வித்தியாசமே இல்லை ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் வேற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் திருப்பியும் வீட்டுக்கு வரான். நீங்கள் அப்படியே சுருண்டு படுத்துருக்கீங்க, அப்படியே உங்களுக்கு அப்படியே நெருப்பாக கொதிக்குது, உங்கள் ஃபீவர் அடிக்குது போல். ஸோ நீங்கள் அப்போ தான் ஜிமன் உள்ளே வரான். என்ன இவ லைட்டு கூட போடாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லா லைட்டும் போட்டு மாடிக்கு வரான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, தூக்கம் ஒரு கேடு இவளுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பலான்னு வரான். கிட்ட வரும்போது தான் அந்த ஹீட் அடிக்குது. என்ன இப்படி ஃபீவர் அடிக்குது. அதுக்கப்புறம் அவன் கால் பண்ணி, என்னடா வாயின் உடம்பு சரியில்லை, வந்து பார்த்துட்டு போங்க. என்ன வாயின் உடம்பு சரியில்லையா, என்னாச்சு, வாங்க ஹியூங் அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் வராரு. அவர் டாக்டர் தான். ஸோ வந்து வாயினை செக் பண்ணுறாரு. நீ வெளில போ ஹியூங், வெளியில் போன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவன் வெளில போயிடுறான். ஆக்சுவலாக இவங்க எல்லாமே லைக் பிஸ்னஸ் மூலயமா வந்த ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. அதுக்கப்புறம் மாஃபியா அது மூலயமா தெரிஞ்சவங்க, ஓகேவா. தேவங் மூலயமா தான் சின்ன தெரியும். ஸோ லைக் அவன் செக் பண்ணுறான். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது உடம்பெல்லாம் அங்கங்கே காயமாக இருக்குது. அங்கே ப்ளட்லாம் வந்துருக்கும்ல லிப்ஸ்லாம், அவங்க லிப்ஸ்லாம். ஸோ அது எல்லாத்தையுமே பார்க்குறான். என்ன இவ்வளோ காயமாக இருக்குது, என்ன பண்ணுறா இவன் அப்படின்ற மாதிரி லைக் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க.
ஸோ அப்படியே வந்துடுறான் வெளில. ஜிமின், என்ன பண்ணி வச்சிருக்க அவளை? ஹியூங், அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஜிமின், என்ன பண்ண அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஜிமின், கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? பாவண்ட அந்த பொண்ணு, அவளை பார்த்தா எங்கேயாவது அடிக்கணும் இல்லை குரலை ஒசத்தி பேசணும்னு தோணுமாடா? ரொம்ப பாவமாக இருக்காடா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஹியூங், நீங்களும் தேவங்க மாதிரி பேசாதீங்க. நல்லது சொன்னால் உனக்கு புரியாது ஜிமின், ஆனால் நீ ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ டேப்லெட்லாம் அங்கேயே வச்சுருப்பாரு போல். ஸோ அங்கேயே எழுதி வச்சுருக்காரு, வந்து மார்னிங் கொடுக்கணும் ஈவினிங் கொடுக்கணுன்ட்டு. ஸோ வந்து பார்க்குறான். என்னடி உன்னை டார்ச்சர் பண்ணால் ஆளாளுக்கு எல்லாம் வந்து என்னை திட்டுறாங்க, நான் அவ்வளோ கெட்டவனா உங்கள் அப்பனை விட அப்படின்றான். ஸோ எப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. அப்போ தான் நீங்கள் கண் முழிக்கிறீங்க, சுற்றி பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப வலிக்குது, லைக் உடம்பு வலிக்குது. ஸோ அப்படியே பார்த்துருக்கீங்க. இன்னும் நான் சாவலையா, செத்துட்டேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் லைக் அப்படியே பொறுமையாக ஏந்திருக்கிறீங்க. அவங்க அப்படியே கேர் ஆகுது, காலம் சாப்பிட்டு பண்ணுறீங்களா. ஸோ ஜிமின் தான் ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வரான் கப்பில். ஏஞ்சிட்டியா, இந்தா என்ன இது சாப்பாடு, காளான் சாப்பிடல, எனக்கு வேணாம், சாப்பிடுன்னு சொன்னேன், இல்லை நேற்று மாதிரி ஊட்டி விடுவா, இல்லை என் வாயில் ஊட்டி அதுக்கப்புறம் வாயில் டைரெக்டாக ஊட்டவா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே டிஸ்கஸ்டிங்காக மூஞ்சி வச்சுட்டு பார்க்குறீங்க. அப்படி வேணான்னா மூடிட்டு சாப்பிடு. அதுக்கப்புறம் லைக் சாப்பிட்லான்னு போகிறீங்க. லைக் அங்கங்கே காயமாக சொன்னால, அங்கங்கே கடிச்சு வச்சுருப்பான், அங்கங்கே கீறி வச்சுருப்பான். ஸோ அப்படியே கையெல்லாம் அப்படியே அந்த சாப்பாடில் போய் எரியுது, அந்த குழம்பு ஊற்றினோன்னே. நீங்கள் அப்படியே அப்போ தான் அவன் பார்க்குறான், அந்த விரல்லாம் காயமாக இருக்குது. என்ன பண்ணி வச்சிருக்கா, ப்ளஸ் சாப்பிடக்கூட முடியல அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கிட்ட வரான். இந்த வாட்டி அவன் ஹாஷாலாம் ஊட்டி விடல, பொறுமையாக வாய்க்கிட்டு வந்து, இந்தா நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஒழுங்கா வாயை துற. அதுக்கப்புறம் அப்படியே வாயை திறந்து வாங்கிக்கிறீங்க, பொறுமையாக அப்படியே ஊட்டி விட்றான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றுது. எதுக்கு அழுதுட்டுருக்க? ஒன்றும் இல்லை, மூடிக்கிட்டு சாப்பிடு. அதை தான் செய்ய போகிறேன், என்ன பண்ண முடியும் உன்கிட்ட இருந்து, நீ சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே பார்க்குறீங்க. ஏதோ ஒரு லைக் அந்த வேர்டு ஹர்ட் ஆகுது அவனுக்கு. ஸோ அப்படியே ஊட்டி விட்டு அங்கேருந்து அவன் போகிறான். அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு வந்து டேப்லெட் கொடுக்குறான். இதெல்லாம் எதுக்கு, எனக்கு சாக போகிற எனக்கு எதுக்கு இதெல்லாம், என்னை விட்டுரு, அப்படியே சோறு தண்ணி இல்லாமல் அப்படியே செத்து போகிறேன். வயான், சொல்கிறத மட்டும் செய், அதுக்கு மேலே ஏதாவது செஞ்சுன்னா நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். அதான் முன்னாடியே காட்டிட்டியே. வயன், எடுத்து பேசாத, ஒழுங்கா இந்த டேப்லெட்டை வாங்கு அப்படின்னா. அப்புறம் அந்த டேப்லெட்டை நீங்கள் அப்படியே போட்டுட்டு பார்க்குறீங்க. ஒழுங்காக உடம்பு சரியாகிற வரையும் வாயை மூடிட்டு திருப்பி ஏதாவது என்கிட்ட பேசினேன், இதை விட ரொம்ப டார்ச்சர் அனுபவிப்பேன் வயன் அப்படின்றான். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க, அப்படியே அவன் அதுக்கப்புறம் உங்களை அப்படியே பார்க்குறான். லைக் அங்கங்கே அவன் காயமாக இருக்குல்ல உங்களுக்கு, அங்கங்கே லைக் ஆயில்மெண்ட் போட்டிருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது லைக் ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து அவன் அப்படியே கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பி போயிடுறான். நீங்கள் அப்படியே என்னடா பண்ணுறது, என்னடா லைஃப் இது, நம்ம தேடி ஒரு லைஃப் அமைஞ்சுது, ஆனால் இது இப்படி இருக்குன்ற மாதிரி நீங்கள் அப்படியே எதுக்குடா பிறந்தோம் அப்படின்ற மாதிரி அப்படியே படுத்துட்டீங்க. இப்படியே ஒரு 2 days ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் காயம் லைட்டாக ஆறிட்டு வருது. ஜிமின் வந்து முன்ன மாதிரிலாம் இல்லை, இப்போ நார்மலாக உங்ககிட்ட பேசுகிறான், சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்லாம். ஆனால் நீங்கள் பெருசாக மூஞ்சி கொடுத்துலாம் பேசுறதில்ல. ஜின்னும் அதுக்கப்புறம் தேவங்க வந்து அப்பப்போ பேசுவாங்க, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே பார்க்குறான், சரி விடு பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் ரொம்பலாம் டார்ச்சர் பண்ண வேணான்னு ஏதோ மனசுக்குள்ளே தோணுது. அவன் நார்மலாக பேசுகிறான். நீங்கள் ஏதாவது கோவமாக பேசுனங்க மட்டும் அவனுக்கும் கோவம் வந்துடும், டக்குன்னு பலார்னு அரைஞ்சிடுறது, ஏதாவது பண்ணிவிடுவான் டக்குன்னு கோவத்தில். அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு அவனே வந்து சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். இப்படியே ஒரு 3 month போயிருக்கும். அவங்க அப்பா அவரே சூசைட் பண்ணிக்கிறாரு. அவர் இருந்தால் தானே உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவரே சூசைட் பண்ணிக்கிறாரு. இந்த விஷயம் ஜிமினுக்கு தெரிய வருது. செத்து தொலையட்டும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் சாவான்னு எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே எதுவுமே அழுகலை, எதுவும் பண்ணலை. நியூஸ் தெரிஞ்சோன்னே அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. எங்கள் அப்பாவுக்கு இது தேவைதான், அநியாயமாக கொன்னார்ல,
கர்மா கர்மா இஸ் பூமராங் ரைட். அதான் அதான் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லி நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. ஜிவன் பார்க்குறான், என்னடா இவ நல்லா அழுவான்னு பார்த்தா எதுவுமே பெருசாக அழுவாமல் ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அவங்க அப்பாவுக்கு இது தேவைதான்னு நினச்சிருப்பா போல், அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்படியே ஃபியூ டேஸ் ஆகியிருக்கும். அவன் வந்து ஃபிசிக்கலாக அவங்களை எதுவும் அப்யூஸ் பண்ணுறதில்ல, டார்ச்சர் பண்ணுறதில்ல. நீங்கள் ஆனால் ஜிமின்ட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. ஆனால் ஜிமின் என்ன பண்ணுற, என்ன வேணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருப்பான். அவன் ஆனால் ஆக்சுவலாக ரெக்ரெட் பண்ணுறான் அன்றைக்கி உங்களை அப்படி பண்ணதுக்கு. அப்பப்போ உங்களுக்கு அந்த காயம் தழும்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவான், இப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு ஜிமினுக்கு ஒரு பேப்பர் வருது, டிவோர்ஸ் பேப்பர். அதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுறான். வயன், என்ன இது, என்ன டிவோர்ஸ் பேப்பர்? வேற என்ன பண்ண சொல்கிற? உன்கிட்ட இருந்து ஒவ்வொரு நாளும் சாவறதை விட இந்த மாதிரி ஒரேடே என்னை விடுதலை கொடுத்துரு, எங்கேயாவது போயிடுறேன், உன் மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல அப்படின்றாங்க. அதை பார்த்தோன்னே ஜிமின், எனக்கு இதில் விருப்பம் இல்லை, எனக்கு ஆனால் விருப்பம் இருக்குது. நீ மட்டும் டிவோர்ஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நானே சூசைட் பண்ணிப்பேன் எங்கள் அப்பா மாதிரி. போயன், பைத்தியக்காரி மாதிரி பேசாத. ஆமாம் ஜிவன், பைத்தியக்காரி தான். ஒழுங்கா நீ டிவோர்ஸ் கொடுக்கல, நான் இங்கேயே சூசைட் பண்ணிப்பேன். போய் பண்ணிக்கோ, யார் வேணாண்ணா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் போய் கதவை சாத்திக்கிறீங்க. போய் கதவை சாத்திக்கிட்டு எங்கேயாவது ஷார்ப்பான பொருள் இருக்கான்னு பார்த்துட்ருக்கீங்க. அவன் எதிரே பார்த்துருக்க மாட்டான், ஓடி வரான். கீழே இருந்திருப்பான், நீங்கள் மாடியில் இருந்திருப்பீங்க. ஸோ வேகமாக வந்து கதவை தட்டுறான். வயன், கதவை திறடி, கதவை திற வயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். நீங்கள் திறக்கவே இல்லை. வேகமாக கதவை அடித்து உடைக்கிறான். இங்கே பார்த்தா ஏதோ நைஃப் இருந்திருக்கும் போல். கரெக்டாக நரம்பில் கட் பண்ணிவிட்டு, டிவோர்ஸ் தரல, இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க. பிளட் அப்படியே ஊற்றுது உங்கள் கையிலேருந்து. என்னடி பைத்தியக்காரத்தனமாக பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்கு டக்குன்னு உங்களை தூக்கிட்டு போகிறான். நீங்கள் பாதி வேலையிலே அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்க. வயன் ஏந்திரடி, ஏய் ஏந்திரி வயன். ஆனால் அவன் வந்து நீங்கள் எதுவுமே இது பண்ணல, அப்படியே அன்கான்ஷியஸ் ஆனவங்க தான். அதுக்கப்புறம் ஜின்க்கு கால் பண்ணானா அவங்கள ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாரு. ஸோ வேக வேகமாக தூக்கிட்டு போகிறான். போய் அவன் போகிற வழியிலே அவன் கோட்லேருந்து கர்ச்சிஃப் வச்சுருப்பான் போல். ஸோ அதுலேருந்து அப்படியே பிடிச்சி டைட்டாக கட்டுறான். அந்த கர்ச்சிஃபே நனைஞ்சு ரத்தம் வருது. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஆக்சுவலாக எத்தனையோ பேரை கொண்டு இருப்பான், எவ்வளோ பிளட்டை பார்த்துருப்பான். ஆனால் இதை பார்க்கும்போது அவனுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஜின்னை தான் டக்குன்னு கூப்பிட்றான். அப்புறம் வந்து ஜின்னு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. ஸோ அதை பார்த்தோன்னே, ஏய் என்னடா பண்ணா, ஏன் இந்த மாதிரி முடிவு எடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் எல்லாமே சொல்கிறாங்க, பேசாமல் டிவோர்ஸ் கொடுத்துரு, அட்லீஸ்ட் அவளாக நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. இவன் என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே இந்த சேரில் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். நான் பண்ண தப்பு தான், அதுக்குன்னு என்னை விட்டு ஒரேடியாக போகிறதுக்கு ஏன்டி இப்படி பண்ண, ஏன் இப்படி வயன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுதுட்ருக்கான். நீங்கள் அப்படியே உள்ளே போயிருப்பீங்க, சாரி உள்ளே அவன் போயிருப்பான். நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸாக படுத்துருக்கீங்க. வயன் வயன் அப்படியே பொறுமையாக நீங்கள் கண் முழிக்கிறீங்க. வயன், ஏன்டி இப்படி பண்ண, எனக்கு டிவோர்ஸ் கொடு, எனக்கு டிவோர்ஸ் கொடு. பைத்தியக்காரியடி, ஏன்டி இப்படி பண்ணுற, எனக்கு டிவோர்ஸ் வேணும். உனக்கு டிவோர்ஸ் தானே வேணும், டிவோர்ஸ் தானே வேணும். அதுக்கப்புறம் அவன் அந்த பாடி கார்டு கால் பண்ணியிருப்பான், அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்துருப்பானுங்க. அங்கேயே சைன் போட்டு, இந்தா டிவோர்ஸ், தயவு செஞ்சு ஒன்று காயப்படுத்திக்காத ப்ளீஸ் ப்ளீஸ் வயன். அதுக்கப்புறம் 1 வீக் ஆகுது, உங்கள் கோர்ட் ஹியரிங் கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் தான் 2 பேரும் ஆப்போசிட்டில் இருக்கீங்க. அப்படியே உங்களை பார்க்குறான், நீ வேணான்னு சொல்ல மாட்டியான்ட்டு. உங்களுக்கு இந்த டைவர்ஸில் விருப்பமானு கேட்குறாங்க. எனக்கு மனப்பூர்வமாக விருப்பம் அப்படின்றீங்க. அதிலே உடஞ்சிட்டான். அதுக்கப்புறம் அங்கே தயங்னா, வேணான்னு சொல்லுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் அங்கேருந்து சொல்லிகிட்டு இருக்கான் தயங். ஆனால் ஜிமின், எனக்கு டிவோர்ஸ் வேணும், எனக்கும் மனப்பூர்வ சம்மதம், எனக்கும் அவளுக்கும் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே கோர்ட்லேயும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு, அவங்களும் டிவோர்ஸ் கொடுத்தாச்சு. அவங்க வந்து வெளில திட்டுறா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா, அவளை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், அட்லீஸ்ட் அவள் இங்கே எடுத்து போயாதான் நல்லா இருக்கட்டுமே
வேணாண்டா, என்னை பார்த்துக்கிட்டு தினமும் டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு தனியாக எங்கேயாவது நல்லா இருந்துக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். என்ன ஜிமின் பண்ணுற? இருக்க ஒரு லைஃப் இப்படி கெடுத்துட்டு வந்து நிற்கிற. உங்கள் அப்பா அம்மா இல்லாத இடத்த ஏன் நிரப்புவான்னு நினச்சேன். ஆனால் நீ பண்ண ஒரு தப்புனால இப்போ அந்த புள்ள உன்னை விட்டு போறாடா. விட்டுடா, நான் வெறுத்துட்டேன். ஏன்டா இந்த லைஃபு, எதுக்குடா வாழ்கிறோன்ற மாதிரி தோணுது. விட்டுரு, அவ்வளோதான். இதுக்கப்புறமா தான் அவள் லைஃப்பில் சந்தோஷம் இருக்கட்டும் அப்படின்னா. இப்படியே வந்து ஒரு 2 years ஆகுது. நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து ஓரளவுக்கு நல்லா இப்போ வந்து அமைச்சிக்கிட்டீங்க. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 2 degrees முடிச்சிருப்பீங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் போயிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் இது பண்ணவும் நீங்கள் திருப்பி ரீஜாயின் பண்ண உங்களுக்கு ஃபஸ்ட்டு விடலை. அப்புறம் உங்கள் டீம் மெம்பர்ஸ் தான் ஏதோ பேசி அப்புறம் திருப்பி உங்களை ஜாயின் பண்ண வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்புறம் வந்து அந்த வேலையிலே போயிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து பெருசாக நீங்கள் போய் பார்க்கறதில்ல. பிகாஸ் அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியும். ஆனால் அவங்களும் பெருசாக எடுத்துக்கல. லைக் ஜிமினோட அப்பா அம்மா கொன்னது அவங்களும் இதில் உடனே தான் சொல்லலாம். ஆனால் ஜிமின் அவங்கள எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ இப்படியே உங்கள் டேஸ் போகுது. ஜிமின் வந்து உங்களை தினமும் பார்க்கறதுக்கு வருவான். நீங்கள் ஆஃபீஸ் போவீங்கள்ல, அந்த ரூட்டில் வந்து தினமும் நிற்பான். ஆனால் உங்களுக்கு தெரியாது. வயன், ஒரு நாளாவது என்னை பார்த்து என்னை மன்னிச்சிட்டேன், என் கூட வந்து திருப்பி வாழ்வே ஜிமின் கேட்டேன். நான் அதுக்கப்புறம் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்டி. ப்ளீஸ் வயன், என்னை மன்னிச்சிடு. உன்னை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணது ஒவ்வொரு நாளும் எனக்கு டார்ச்சராக அனுபவிக்கிறேன்டி. கனவெல்லாம் நீ கத்துனது, நீ அலர்னது எல்லாமே வந்து வந்து போகுது வயன். என்னால் நிம்மதியாக வாழ முடியல. தயவு செஞ்சு கிட்ட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். தினமும் வந்து நிற்பான். நீங்கள் எந்த அந்த ரூட் போவீங்கள, ஸோ உங்களை வந்து ஆஃபீஸ் வரையும் வந்து பார்த்துட்டு போகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு இதை தெரிஞ்சும் நீங்கள் கண்டுக்கல. பிகாஸ் ஹி டிசர்வ்ஸ் இட். அவன் வந்து உங்கள் அப்பா பழி வாங்கியிருந்தா கூட நீங்கள் பெருசாக எடுத்துருக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து லைக் நீங்கள் வந்து அந்த பாவத்துக்கெல்லாம் தொண போக மாட்டீங்க. ஆனால் இவன் இப்படி பண்ணாதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனே திருந்தி சப்போஸ் அவன் என்கிட்ட வந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. அவன் ஒரு 3 yearsக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட தைரியமாக பேசவே வரான். வயன் நீங்கள் நடந்து போய்ட்டுருப்பீங்க, பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே எதுவுமே பேசலாம், அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. எப்படி இருக்கு வயன்? என்ன பண்ணிகிட்ருக்க லைஃப்பில்? லைஃப் எப்படி போகுது? நீ இல்லாமல் ரொம்ப நல்லாவே இருக்கு. எதுக்காக இங்கே வந்த? எனக்கு தெரியும் நல்லது லைஃப் நல்லா தான் இருக்கும்னு. ஆனால் ப்ளீஸ் வயன், எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுப்பியா அப்படின்ட்டு அவன் காலிலே விழுந்துட்டான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, எதுவுமே பேசலை. ப்ளீஸ் வயன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. சத்தியமாக நீ அந்த சான்ஸு எனக்கு கொடுத்ததுக்கு ரெக்ரெட் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் வயன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அவன் காலில் விழுந்து அழுதுட்ருக்கான். எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. போகிறவங்களாம், ரோட்டில் போகிறவங்க எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் அவன் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் என்ன சொல்வீங்கன்றது தான் அவனுக்கு தேவை. அவன் கார்ட்ஸ்லாம் பின்னாடி இருந்து என்னடா சார் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய், சாரு ஏதோ அவர் கோவத்தில் இப்படி பண்ணிட்டாரு, ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருடா. அந்த மேடம் ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் நல்லா வச்சுப்பாருடா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவன் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இப்போ இங்கேருந்து போகல, அசிங்கப்படுத்துகிறோம் ஜிமின் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கேருந்து போகிறீங்க. ஜிமின் அப்படியே ஏஞ்சி உங்களை பார்க்குறான் அழுதுகிட்டு. எனக்கு இது தேவைதான், ஆனால் வயன் ப்ளீஸ் வயன், ஒரு வாய்ப்புடி, ஒரு வாய்ப்பு வயன், ஒரு வாய்ப்பு கொடு வயன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறான். நீங்கள் அப்படியே அங்கேருந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. நீ ரிக்ரெட் பண்ண மாட்டேன், எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுடி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணவும் நீங்கள் அப்படியே நின்று திரும்புறீங்க. அப்படி நான் கொடுத்தா என்னை நல்லா வச்சுப்ப, திருப்பியும் அந்த மாஃபியா தொழில தொட மாட்டேன்னு என்ன நிச்சயம்?
இந்த கோர்ட்டு டிவோர்ஸ் கொடுத்துருக்கட்டும், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நீ இது எல்லாமே விட்டுட்டு என் கூட சந்தோஷமாக வாழ வரனா நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. ஜிமின் வித்தின் ஒரு 1 வீக்லேயே இந்த மாஃபியா எல்லா தொழிலையும் விட்டுட்டு அவங்க என்னென்ன எதிரி இருக்கானுங்களோ அவனுங்க எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு போட்டு தள்ளிட்டு, சில பேர்ட்டெல்லாம் இதுக்கப்புறம் என் வழியில் வராதிங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதெல்லாம் சொல்லிவிட்டு உங்ககிட்ட வந்து உங்கள் வீட்டில் வந்து நிற்கிற பேச்சு பிடிச்சி தான் இருப்பீங்க. ஸோ அங்கே வந்து நிற்கிறான். வயன், நீ சொன்ன மாதிரி இந்த தொழிலெலாம் விட்டுட்டேன்டி, நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம வேறு எங்கேயாவது போயிடலாம், என் கூட வருவியா அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு, சரி எனக்காக நீ இவ்வளோ பண்ணுற, உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினுக்கு இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. ஹி வாஸ் லிட்டரலி ஹாப்பி. அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டான். பிடிச்சிட்டு அப்படி தேம்பி தேம்பி சின்ன குழந்த மாதிரி அழுதுட்டு இருக்கான். அப்போ தான் பார்க்குறீங்க இவ்வளோ குரூவலான உள்ள இவ்வளோ ஒரு குழந்தையா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நீங்களும் அழுகிறீங்க. என்னை மன்னிச்சிடுவான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் வந்து சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்படியே 2 இயர்ஸ் ஆகியிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அவங்க கூட ரொம்ப நல்ல லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு அழகான ஒரு பேபி கேர்ள், அழகாக ஜிமின் மாதிரியே இருக்கும். ஜிமின் வந்து இப்போ வந்து லைக் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் தொடங்கியிருக்கான். இங்கே யாருமே தெரியாது. ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஜிமின். நீங்களும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க வேலைக்கு போய். அந்த குழந்தை அழகாக நடந்து போகுது, இவன் பின்னாடியே ஓடுறான். டேய் அவளை நடக்க விடா, ஏன்டா இப்படி பண்ணுற, ஏய் பாப்பா விழுந்துட்டானே என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடிட்டுருக்கான். விழுந்து கொஞ்சமாவது கற்றுக்கிட்டோம், நீ ரொம்ப செல்லம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, பரவாயில்ல என் புள்ள கஷ்டப்படக்கூடாது, உன்னை தான் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், ஆனால் என்ன மாதிரி இருக்கவனுக்கு என் பிள்ளை எப்போவுமே கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் நீ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் லைக் உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு, என்னை மன்னிச்சிடுவான், உங்கள் அப்பா உன்னை இவ்வளோ ஆசையாக தானே வளர்த்துருப்பாரு, ஆனால் நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன்ல வயன், சாரி வயன், சாரி அப்படின்றான். ஏய் விட்ரா, முடிஞ்சு போனது தான். அப்பா செஞ்ச தப்புக்கு அவர் அனுபவிச்சார். எனிவேஸ் நம்ம லைஃப் இன்னொருத்தவங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கணும். எல்லோரும் லைஃப்பில் தப்பு பண்ணுவாங்க, ஆனால் அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அவங்களும் நல்லவங்களாக மாற சான்ஸ் இருக்குது. யாருமே இங்கே கெட்டவங்களாக பிறக்கிறதில்ல, அவங்க இருக்க சூழ்நிலை சுற்றி இருக்கவங்களால் தான் ஒருத்தவங்களை நல்லவனாக மாறத்தும் கெட்டவனாக மாறத்தும். அதுக்கப்புறம் அவன் ஸ்மைல் பண்ணுறான், நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா இதோட இந்த கதை முடிஞ்சது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம இதில் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் அம்மி, சரங்கே.